ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேளைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடினோமாய் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமாக. தேவன் நம்மளோடு இடப்படும்படியாக, நம்மளோடு பேசும்படியாக நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமையான ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपको धन्यवाद करते हैं. உங்க பிரசன்னத்தில் எங்களை தலை வணங்கி ஒப்பு கொடுக்கிறோம். आपकी उपस्थिति पर हमारे सिर झुकाकर समर्पण करता हूँ. நீர் கர்த்தர், நீர் மாறாதவர். आप परमेश्वर कभी नहीं बदलते हैं. எல்லாம் மாறும், உடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. चाहे सब कुछ बदल सकता है परंतु आपके वचन कभी नहीं बदलती है. அந்த வார்த்தையை நாங்கள் கனப்படுத்துகிறோம். उस वचन को हम सम्मान करते हैं. தகப்பனே, வந்திருக்க எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். हे मेरे पिता, आए हुए हर एक को आप आशीर्वाद करना. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता. ஆமென். வேத புத்தகத்தில் இருந்து पवित्र शास्त्र से 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே दूसरा पत्रुस की पुस्तक, उसमें दूसरा अध्याय में 9 இருந்து 15 வசனங்களை வாசிக்கவும். उसमें 9 से लेकर 15 तक आप पढ़ सकते हैं. तीसरा अध्याय 9 से लेकर 15. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கட்டும். परमेश्वर आपको आशीर्वाद करे. இந்த வேத பகுதியை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது जब इस पवित्र वचन को थोड़े हम उसके अध्ययन करेंगे, ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் என்று சொல்லப்படுகிறது. इसमें लिखा गया कि परमेश्वर का आगमन निकट है. ஆமென். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி कुछ लोग ये समझते हैं कि सोचते हैं कि वो विलंब कर रहा है. கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் परमेश्वर अपने प्रतिज्ञा के बारे में वो विलंब नहीं करता है. ஒருவரும் கெட்டு போகாமல் कोई भी नाश ना हुए, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று सभी लोग मन फिरना है. விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாயிருக்கிறார். इसे छाकर अपने पर वो धीरज रखता है. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படி இருக்காரா? अपने परमेश्वर कैसा है? எப்படி இருக்காரா? कैसा है? நீடிய பொறுமையாயிருக்கிறார். वो धीरज रखता है. பல்லாயிரம் வருஷங்களாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். कहीं 1000 साल पहले से इस बातों को बताते आ रहे हैं. தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டிருக்கிறது. और भविष्यवाणियों की भविष्यवक्ता के द्वारा भविष्यवाणी भी किया गया है. பரிசுத்தவான்களால் உரைக்கப்பட்டிருக்கிறது. और पवित्र लोगों के बारे में वजह से भी बताया गया है. அப்போஸ்தலரால் உரைக்கப்பட்டிருக்கிறது. और प्रेरित लोग भी इसे बताया है. என்ன உரைக்கப்பட்டிருக்கிறது? क्या बताया है? இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார். देख वो जल्दी आ रहा है. இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார். देख वो जल्दी आ रहा है. ஒரு கூட்டம் அதை யோசித்து பார்க்கிறது. एक झुंड इसके बारे में सोचकर देख रहा है. 2000 வருஷமாய் இயேசு வருகிறார் 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களே. और 2000 साल से ये बताते कि यीशु आ रहा है, आ रहा है. அவர் இன்னும் வரவில்லையே. परंतु वो अभी तक नहीं आया है. ஹல்லேலூயா.
ஒரு கூட்டம் இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. एक झुंड ऐसे वे लोग बताते आ रहे कि यीशु आ रहे हैं परंतु अभी तक नहीं आया है। அவர் என்ன சொல்றாருன்னா, और वो क्या कहता है, நீங்களும் நானும் கெட்டு போகாமல் இருக்கும்படி आप और मैं वो बिगड़ना नहीं है, அவர் நீடிய பொறுமையா காத்து இருக்காராம். वो धीरज के साथ इंतजार कर रहा है। ஏன் காத்து இருக்கிறார் वो தெரியுமா? क्यों इंतजार कर रहा है? என் பிள்ளைகள் என்னிடத்துல வந்து விடுவார்களா? क्या मेरे लोग मेरे पास आएंगे? என் ஜனம் என்னிடத்தில் வந்து விடுவார்களா? मेरे लोग मेरे पास आएंगे? என் ஜனம் பாவத்தை விட்டு என் சமூகத்துக்கு வந்து விடுவார்களா? मेरे लोग पाप छोड़कर मेरे उपस्थिति पर आएंगे? என்று ஆவலோடு பொறுமையோடு அவர் காத்து இருக்கிறார். वैसे वो धीरज के साथ और चाहत के साथ इंतजार कर रहा கர்த்தருடைய है। நாள் எப்படி இருக்குமா? परमेश्वर का दिन कैसे होगा? இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். और रात में जैसे चोर या लुटेरे आते हैं उस तरह அப்பொழுது आएंगे। வானங்கள் மடமட என்று तब आकाश அகண்டு போமா, वो पीछे हटेगी பூதங்கள் வெந்தி உருகி போமா, और पृथ्वी और पिघल जाएगी, அதோட பூமியும் அதோட கிரியைகளும் எரிந்து போகுமா. पृथ्वी और उसकी सारी क्रिया जल जाएंगे। ஆண்டவருடைய வருகையில இதெல்லாம் அழிஞ்சு போகுமா. परमेश्वर के आगमन पर ये सब नाश हो जाएगा பூதங்கள் और पृथ्वी। ஆமா, என்னது பூதங்கள்? பூதங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூதங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூதங்கள் சொல்லுங்களா, என்னது? எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பேத்து என்னமா பேசுறீங்களா? என்ன சொல்லுங்க? Praise the Lord. ஆமென். அதாவது ஒரு சாமி வரணும்னா, एक भगवान आना है तो பகவான் இல்ல, ஒரு பியாய் வரணும்னா सामने 7 பூதங்கள் அதோடு இணைந்த பிறகுதான் அது வருமா. और 7 तत्व उसके साथ मिलने के बाद ही वो शैतान आती है। அப்படிப்பட்டால் அப்படி எப்படிப்பட்ட ஒரு ஆவியா இருந்திருக்கும்? इसके मतलब वो किस प्रकार के एक शैतान நான் होगा। அந்த இந்துல இருந்தனால இந்த 7 பூதங்கள்லாம் என்னன்னு எனக்கு கொஞ்சம் தெரியும். मैं हिंदू में था इसलिए मुझे मालूम है कि ये 7 प्रकार की तत्व या तो शैतान किस प्रकार की है। அப்பாவுடைய வருகையில பூதங்கள் எல்லாம் வெந்துருகி சாம்பலா போவாங்க. पिता के आगमन में सारे तत्व वो तप होकर पिघल जाएगी। அப்பாவுடைய வருகையில எல்லா கிரியைகளும் அழிந்து போவாங்க. पिता के आगमन पर सारी क्रिया नाश हो जाएगी। அதான் சொல்லுது, பூமியில் உள்ள அதில் உள்ள எல்லா கிரியைகளும் எரிந்து அழிந்து போமா. எரிந்து மட்டுமல்ல, அழிஞ்சு போமா. और केवल जलेगा नहीं, वो भस्म भी हो जाती है। ஆமே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இப்பலாம் வருகை பத்தி பேசுற நேரம் ஐயா? क्या अभी ये आगमन के बारे में प्रचार करने का समय है? நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆவி, मैं एक बड़ा धनवान बनकर என் பிள்ளைகளாம் கல்யாணம் முடிஞ்சு, और मेरे सारे बच्चे शादी होकर என் பிள்ளைகளுக்கெல்லாம் பிள்ளை பிறந்து, और उनको बच्चा होकर। ஆமே, நீங்க நினைக்கலாம் பாஸ்டருக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பிறந்து பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறந்தாச்சு, அவருக்கு என்னய்யா? पास्टर को तो उसके बेटे को शादी हो गया, उनके पोता देख लिया, उसको अभी क्या है? எங்களுக்கு வேண்டாம் ஐயா. क्या हमें नहीं चाहिए? அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, வேதம் என்ன சொல்கிறது? परमेश्वर के प्रिय लोगों, वचन में क्या लिखा है? ஆண்டவர் வருகிற நாள்ல என்னெல்லாம் நடக்குமா? परमेश्वर जब आगमन के दिनों पर क्या क्या घटना होगा? இப்படி அவைகளெல்லாம் அழிந்து போமா. यहाँ लिखा है कि इस प्रकार ये सब नाश हो जाएगा। दूसरा पत्रुस அப்படி तीसरा अध्याय என்றால் में। நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். तो आपके पास किस प्रकार की पवित्र चाल चलन और परमेश्वर के डर आना चाहिए। அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். प्रेरित पौलुस इसके बारे में वो बता रहा है। நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும்? आप किस प्रकार की पवित्रता के साथ रहना है। வேதம் சொல்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, பரிசுத்தம் உள்ளவன் என்னும் பரிசுத்தமாகட்டும். जो पवित्र है और पवित्र बनने दे। Praise the Lord. என்ன ஆகட்டும்? பரிசுத்தமாகிறவன் இன்னும் என்ன செய்யட்டும்? जो पवित्र है और पवित्र बनने दे। அசுத்தமா இருக்கிற என்ன செய்யட்டும்? और जो अशुद्ध है और वो अशुद्ध बनने दे। அநியாயம் செய்யற என்ன செய்யட்டும்? और जो अधर्म करता है और अधर्म करने दे। நம்ம சில நேரம் நினைப்போம், हम कुछ समय पर सोचते हैं, நான் அநியாயம் பண்றாயா, वो कितना अन्याय करता है, அவனுக்கு ஒண்ணுமே இல்லையா, और परंतु उसके पास कुछ नहीं आता है। நான் நல்லா தானயா தேடுறேன், मैं तो अच्छी तरह से परमेश्वर को ढूंढता हूँ, எனக்கு தானயா அந்த பலவீனம் வருது, मेरे लिए ही एक कमजोरी आती வேற है, யாருக்கு இந்த பலவீனம் வரலையா? दूसरा किसी को नहीं आती அவன் है। என்ன துன்மார்க்கமா இருக்காயா? वो कितना दुष्ट है। வேதத்தை நல்லா வாசித்து பாருங்க, पवित्र शास्त्रों को अच्छी तरह से पढ़कर ஒரு देखना। துன்மார்க்கனை கவனிச்சு பாருங்க. एक दुष्ट की और ध्यान लगाकर அவன் देखना। பச்சையான ஒலிவ மரத்தை போல वो
हरे भरे एक वृक्ष के समान நல்லா தழைத்து ஓங்கி இருப்பான். और वो अच्छे बड़े रहेगा. நீதிமான் அதை சற்று நோக்கி பார்த்தா और जब धार्मी उसके और दान लगाएगा அவன் இருந்த இடம் இல்லாம போயிட்டு वो जहाँ था वहां से वो निकल गया, उसे वो देख भी नहीं உனக்கு पाएगा. பலவீனம் வரலாம், तेरे लिए कमजोरी आ सकती है, உனக்கு நோய் வரலாம். तेरे लिए बीमारी आ सकती அந்த है. பலவீனத்துக்கு நடுவில் நோய்க்கு நடுவில் உன் கூட ஒருவர் இருக்கிறாரு. उस बीमारी के बीच में तेरे साथ एक है, அவர் உன்னை பரிசுத்தப்படுத்துறாரு. वो तुझे पवित्र करता है. சில விஷயத்துல உன்னை பரிசுத்தப்படுத்துறாரு. कुछ बातों पर तुझे पवित्र करता சில है, காரியத்துல பரிசுத்தப்படுத்துறாரு. कुछ कामों में तुझे पवित्र करता है. ஏன் பரிசுத்தப்படுத்துறாரு தெரியுமா? क्यों तुझे पवित्र करता है? அவருடைய வருகைக்கு போறதுக்காக. उसके आगमन में उसके साथ जाने के அம்மா लिए. சந்தோஷமா தான் கையை தட்டுங்களம்மா. आप आनंद से ताली बजाओ. எல்லா வாரமும் தட்டு 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 அல்லேலூயா சொல்லு. हर हफ्ता बोलना पड़ता है कि ताली बजाओ, हालेलुया बोलो. பிரைஸ் தி லார்ட். வயாம வண்டிக்கு ஏர் அடிச்சா வண்டி ஓட்ட முடியாது. ऐसा लगता है कि हर बार गाड़ी को हवा भरा भरा के आपको चलाना पड़ रहा है. பிரசங்க மேடையில எந்த பிரசங்கர் எழும்பினாலும் சரிதான். प्रचार के मंच पे जो भी प्रचारक खड़ा होने दे, உங்களோட ஆண்டவர் பேசணும்னா यदि आपके साथ परमेश्वर बात करना है நீ तो, தாகத்தோடு இருந்தா, यदि आप चाहत के நீ साथ रहेंगे, வாஞ்சோடு இருந்தா, यदि आप चाहत के साथ ஒரு रहेंगे, சிறு பிள்ளையை கொண்டு கர்த்தர் பேசுவாரு. एक छोटे बच्चों को लेकर भी परमेश्वर बात कर सकता है. தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வருவாரு. परमेश्वर की पवित्र आत्मा उतर कर आएगा. உனக்கு என்ன வார்த்தை தேவை அதை தருவாரு. तेरे लिए जो शब्द जरूरत है उसे परमेश्वर पूरा देगा. உலகத்துல மனுஷன் संसार में इंसान 70 வயசு வரை இருக்கிறான், वो 70 उम्र तक भी सकता है, 80 வயசு வரை இருக்கிறான், और हो सकता है 80 उम्र भी जा सकता கூடி है, போனா 100 வயசு வரை இருக்கிறான். और उससे भी हो सका तो 100 उम्र तक हो सकता है. அதற்கு ஒரு நாள் சாகதான் போறாய்யா. और उसके बाद कभी ना कभी उसे मरना ही पड़ेगा. நிச்சயமா சாகதான் போறாய்யா. निश्चय उसे मरना ही पड़ेगा. ஆனா நம்ம சாகதுக்கு முன்னால परंतु हम मरने से पहले ஒரு கூட்ட ஆத்துமாவை ஆண்டவருக்கு என்ன சம்பாத்தியம் பண்ணிரணும்யா. एक झुंड आत्मा को परमेश्वर के लिए हम कमाना है. பாவத்தை விட்டு உன்னை ஆண்டவர் விடுவிச்சிருக்கிறாரு. पाप से परमेश्वर ने तुझे छुड़ाया है, உன்னை நோயில இருந்து கர்த்தர் और விடுவிச்சிருக்கிறாரு. तुझे बीमारी से उठाया है, அவர் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாரு. और वो तुझे पवित्र करता ஒரு है. எண்ணம் வரணும் நமக்குள்ள. हमारे अंदर एक विचार आना है, நான் வெறுங்கையா போக மாட்டேன், मैं काली हाथ नहीं जाऊंगा, நான் வெறுங்கையா போக மாட்டேன். मैं काली हाथ नहीं जाऊंगा. பரலோகத்துக்கு போகும்போது जब स्वर्ग जाऊंगा, என்ன பாக்குறவங்க எல்லாம், मुझे जो लोग देखेंगे, என்னெல்லாம் பாக்குறவங்க எல்லாம் मुझे जो लोग देखेंगे, ஏசப்பா சொல்றாரு, यीशु कहता है, இது ஒன்னால ரட்சிக்கப்பட்ட கூட்டம், ये तेरे वजह से उद्धार पाए இது हुआ झुंड ஒன்னால है, ரட்சிக்கப்பட்ட கூட்டம், ये तेरे वजह से उद्धार पाया हुआ झुंड இது है, ஒன்னால ரட்சிக்கப்பட்ட கூட்டம். और ये जो झुंड तेरे वजह से उद्धार पाया है. லட்சக்கணக்கான ஜனங்களோட கூடி நிற்பார்கள். लाखों लोग तेरे और इकट्ठे होंगे. என்ன சந்தோஷம், कितने आनंद की बात என்ன है, சந்தோஷம். कितने आनंद की बात அப்பா है. வீட்ல என்ன சந்தோஷம், पिता के घर पर कितने அப்பா आनंद की வீட்ல बात என்ன है. சந்தோஷம். पिता के घर पर कितने आनंद की அந்த बात है. மகிமையின் ராஜ்யத்துக்காக, उस महिमा से भरा हुआ राज्य அந்த के लिए, ராஜாதி ராஜாவுடைய ராஜ்யத்துக்காக उस राजाओं से राजा की महिमा की घर पर நம்மளை அழைத்து இருக்கிறார். अपने आप को बुलाया है, நம்மளை அழைத்து இருக்கிறார். अपन को बुलाया है. வேதம் என்ன சொல்கிறது? वचन में क्या लिखा है? நீங்க அந்த 13 வசனத்தை வாசிக்கும் போது, तीसरा अध्याय उसमें 13वां वचन को जब आप पढ़ेंगे दूसरा पत्र उसमें, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே पर उसकी प्रतिज्ञा के अनुसार நீதி வாசமாக இருக்கும். என்ன வாசமா இருக்குமா? धार्मिकता वास करेगी, நீதி வாசமா இருக்கும். धार्मिकता वास करेगी, புதிய வானங்களும் और नया आकाश புதிய பூமியும் और नई पृथ्वी உண்டாகும் என்று और होगा, நாங்க காத்திருக்கிறோம். आज देखते हैं. ஹalleluya. புதிய வானமும் नया आकाश, புதிய பூமியும் नया पृथ्वी உண்டாகும் என்று वो होगा, நாங்க காத்திருக்கிறோம் हम इंतजार करते हैं. என்று பேதுருங்க சொல்லி அந்த நிருபத்தில் எழுதும்போது எழுதி கொண்டு வர்றாரு. इस पत्रिका पर पत्रुस लिख रहा है. பரலோகங்கிற ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. देखो, स्वर्ग एक साधारण बात नहीं है. அந்த மகிமையின் ராஜ்யத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். उस तेज से भरा हुआ उस राज्य को परमेश्वर ने हमारे लिए நீங்கள் रखा है. யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, யோहान की सुसमाचार 14 अध्याय पर जब आप पढ़ेंगे, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாசதலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். परमेश्वर ने आपके लिए एक द्वार को तैयार करने गया है. அப்பா அவர் வீட்டை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். पिता एक घर को तैयार करने गया है. Praise the Lord. வீட்டை என்ன செஞ்சிருக்காங்க? घर को क्या करने गए? ஆயத்தம் பண்ண போயிருக்காரு அப்பா. तैयार करने गए हैं. அந்த வீட்டை நீங்க பாத்திருக்கீங்களா? क्या उस घर को आपने देखा है? அந்த வீட்டை நீங்க பாத்திருக்கீங்களா? उस घर को आपने देखा है? யார் பாத்திருக்கீங்க இந்த வீட்டை? आप में से किसने देखा है उस घर को? ஹalleluya. யாருமே அந்த வீடு பார்க்கணும்னா இங்க இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு எப்படியா போவாய்? इस संसारी घर को छोड़कर उस घर को पहले कैसे देखना है? எங்க ஊர்ல हमारे गांव में ஒரு அம்மா एक माँ जी, சாகர கட்டம். मरने का परिस्थिति था. நான் எனக்கு மிஞ்சினா ஒரு 5-6 வயசு 7 வயசு இருக்கும். उस जमाने पर हो सका तो मेरे लिए 5 या 7 उम्र होगा. அங்க எல்லாரும் சொல்றாங்க, वहाँ सब लोग बता रहे हैं, அவங்க வந்து த பெந்தகோஸ் மிஷன்ல உள்ள ஒரு விசுவாச குடும்பம். और वो जो परिवार है द पेंटेकोस्टल मिशन, जो कलीसिया जो स्थापन है उसके परिवार है. ஆபிரகாம் ஐயாவுடைய மனைவி இன்னும் சாகாம இழுத்துக்கிட்டே இருக்குங்க. वो बोल रहा है कि अब्राहम उसके पत्नी अभी तक मर रही नहीं, वो खींच रही है.
அப்ப அதுல சிலவங்க சொல்றாங்க कुछ लोग बताने लगे அந்த அம்மா சீக்கிரம் சாவாதியா, वो माँ जी जल्दी नहीं मरेगी, எப்ப பார்த்தாலும் பைசா பைசான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், क्योंकि कभी भी देखो पैसा के बारे में बात करती है, இல்லன்னா என் வயலு வயலுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். नहीं तो बताती कि मेरा कहती நானும் பார்க்க போயிட்டேன். मैं भी देखने गया। எங்க ஊர்ல வடக்க போனோம், हमारे गांव வடக்கல் தெக்க போனோம், हमारे गांव पर दक्षिण में जाना पड़ता था, அங்க நானும் போறேன். वहां मैं गया। அதுல ஒரு அம்மா சொல்றாங்க, उसमें एक माँ जी बताने लगी வயல்ல இருந்து கொஞ்சம் களிமண்ணை கரைச்சு கொண்டு வந்து ஊத்திருங்க செத்துரும். और वो बताने लगा कि उसके खेती से थोड़ा सा मिट्टी लेकर आकर उसे पिघल कर इसके मुंह पे डालो, वो मर जाएगी। 3 நாளா ஜீவன் போக மாட்டாங்க, அவ்வளவு பேருக்கு பாடி அடக்கமட காத்திருக்கான், ஜீவன் போக மாட்டாங்க. 3 दिन से सब लोग उसको दफनाने के लिए सोच रहे हैं, कोशिश कर रहे हैं, परंतु 3 दिन से वो मर रहे नहीं है। கடைசில ஒரு வயல்ல போய் आखिरी में एक उसके खेती में जाकर களிமண்ணை கரைச்சு வந்து उस मट्टी को लेकर आकर நான் சின்ன பையன் பாக்குறேன், அத ஊத்துறாங்க. उसे पानी में मिलाकर उसके मुंह पर डालने लगे। ஊத்துன உடனே डालते ही டப்புனி போயிட்டு वो मर गई। இது களிமண்ணுக்கு ஆசைப்பட்ட கேஸ், ये जो है मिट्टी के ऊपर लालसा रखने वाले लोग हैं। பரலோகத்துக்கு ஆசைப்பட்ட கேஸ் இல்ல, ये जो केस है स्वर्ग जाने के लिए नहीं। பாட்டு படிக்கிறோம், हम गीत गाते हैं, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், ஆனங்களை என் நேரமதில் வானவானே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், தேனிலும் மதுரம். அல்லேலூயா. மண்ணுக்காக என்ன விட மாட்டேன், मिट्टी के लिए मैं किस बातों को नहीं छोड़ूंगा, ஆனா நான் மண்ணை விடவே மாட்டேன். मैं मिट्टी को नहीं छोड़ूंगा। நம்முடைய வேத புத்தகத்துல ஒரு அம்மா இருந்தாங்க, अपने पवित्र शास्त्र में एक माँ जी थी। அந்த அம்மா இன்னும் உப்பு தூணா இருக்க, எல்லாம் கரைச்சு விட்டாங்க. अभी भी वो नमक की कंबा बन गई है, अभी तक उसे पिघाल दिया है लोग இந்த ने। உலக ஆசை யாரத்த ஐயா விட்டு வச்சது, इस संसार की लालसा किसको छोड़कर रखा है, ஒருவரை விட்டு வைக்கல ஐயா. किसी को भी नहीं छोड़ा है। நான் இழுத்தாலும் உலகம் நம்மள விட மாட்டாங்க ஐயா, हम छोड़ेगा तो भी संसार हमें छोड़ने के लिए तैयार नहीं है। பேசிடுதா ஐயா, हम बोल देते हैं, எனக்கு தேவையே இல்லையா, बोल देते हैं कि हमें ये जरूरत नहीं है, எனக்கு வேண்டாம் வேண்டாம் ஐயான்னு சொல்றோம். नहीं चाहिए, ஆனா तो भी நான் மண்ணு, मैं मिट्टी हूँ, நான் மண்ணுல தான் இருக்கிறோம், हम मिट्टी के साथ ही मिले हैं। ஆனாலும் மண்ணு நம்மள விட மாட்டாங்க ஐயா. ये जो मिट्टी हमें नहीं छोड़ती है, மண்ணுக்கு நமக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கு ஐயா. इस मिट्टी के साथ हमारा रिश्ता गहरा है। ஆனா அந்த மண்ணுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருந்தாலும் ये मिट्टी के बीच में तेरे बीच में रिश्ता होगा, உனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், तेरे अंदर एक निवास कर रहा है, அவர் ஜெயிக்க வைக்கிறவர், वो जय दिलाने वाला है, அவர் ஜெயம் கொள்ள वो வைக்கிறவர், जय दिलाता है, அவர் தான் ரட்சகர். वो उद्धार करता है। அவர் சொல்றாரு, वो कहता है நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்க போறேன். देखो मैं नया आकाश और नया पृथ्वी को बनाने वाला हूँ। Praise the Lord. எத்தனை பேர் புதிய வானத்துக்கு போக போறீங்க, புதிய பூமிக்கு போக போறீங்க? कितने लोग आप में से नया आकाश और नया पृथ्वी में जाने वाले हो? எத்தனை பேர் புதிய வானத்துக்கு போக போறீங்க? कितने लोग जाने वाले हो? எத்தனை பேர் புதிய பூமிக்கு போறீங்க? कितने लोग नया पृथ्वी में जाने वाले हो? ஹalleluya. हालेलुया। பரலோகத்திலயும் நிறைய வீடு இருக்குதாம். देखो स्वर्ग में भी कई प्रकार की घर है। ஆமா, எனக்கு நேரம் இல்ல, आज समय नहीं है, ஆனாலும் ஒன்னு ரெண்டு வார்த்தை சடசடன்னு சொல்லிட்டு போயிடுறேன். परंतु अभी कुछ बातों को मैं जल्दी से बताना चाहता हूँ। ஆமா, எனக்கு சாட்சி ரொம்ப நேரம் சொல்லிட்டீங்க. आज गवाही को ज्यादा समय ले लिया है। நான் உங்களுக்கு சாட்சி பத்தி சொல்லட்டுமா? मैं आपको गवाही के बारे में बताऊं। சாம்பாருக்கு सांबार के लिए கத்தரிக்காய், और बैंगन வாழைக்காய், और उसके लिए केला முருங்கைக்காய், और सेंग தக்காளி பழம், और टमाटर பருப்பு, और दाल தண்ணி, पानी, இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்னது? ये सब मिलाकर पकाते वक्त हम क्या बोलते हैं? சாம்பார். हम बोलते हैं सांबार। ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறத விட்டுட்டு நீங்க எல்லா தக்காளி பழம், கத்தரிக்காய், வாழைக்காய் எல்லாம் சொல்லி முடிதிய. आप सांबार बताना छोड़कर टमाटर बैंगन सब एक एक बातों को बताने लगते हो। ஆமா, ஒரே வார்த்தை, நான் இந்த சூழ்நிலையில இருந்தேன், एक ही शब्द मैं इस परिस्थिति में था। கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்தார் ஐயா, परमेश्वर मेरे लिए दया दिखाया, தேவன் எனக்கு இரக்கம் செய்தார் ஐயா. परमेश्वर मेरे लिए दया दिखाया। என்ன கேட்கிற தேவ பிள்ளையே, मुझे सुनने वाले परमेश्वर के प्रिय लोगों, இப்படி சாட்சி சொல்லுனா நிறைய சாட்சி நானே சொல்லுவேன். ऐसे गवाही कहीं गवाही को मैं बता सकता हूँ। Praise the Lord. Praise the Lord. வருதரும் एक बार நான் எங்க மனாசே பிறந்திருக்கானி நான் பார்க்க போறேன் ஊருக்கு. मैं गांव सफर कर रहा था, मनासे जब जन्म हुआ था उसे देखने के लिए। ஒரு இடத்துல 200 ரூபாய் வச்சிருக்கேன் பையில, एक पॉकेट में 200 रुपए रखा था ஒரு இடத்துல 150 ரூபாய் வச்சிருக்கேன், और दूसरे पॉकेट में 150 रुपए रखा था। Praise the Lord.
இப்போ எனக்கு சென்னையில எக்மோர்ல இருந்து டிக்கெட் எடுக்கணும் திருநெல்வேலி போறதுக்கு. अभी चेन्नई में उतर गया, वहां से एग्मोर से मुझे टिकट निकालना था तिरुनेलवेली जाने के लिए. அப்பொழுது 28 ரூபாய் ஒரு டிக்கெட். उस जमाने पर वहां जाने के लिए टिकट का मूल्य है 28 रुपया था. நான் என்ன செய்தேன், 100 ரூபாய் நினைச்சிட்டு मैं 100 रुपया सोचकर அந்த 200 ரூபாய் உள்ள கொடுத்துட்டேன். और 200 रुपया के साथ 200 रुपया अंदर दे दिया. கொடுத்து விட்டு देकर டிக்கெட் வாங்கிட்டேன். टिकट ले लिया. அவர் அந்த 28 ரூபாய் போக மிச்ச பைசா கொடுத்தாரு. उसने 28 रुपया छोड़कर बाकी 100 रुपया के लिए जो बाकी पैसा उसने दिया. நான் நெல்லை எக்ஸ்பிரஸ்க்கு போற அந்த ட்ரெயின்ல வந்து ட்ரெயின் நிக்குது. और ट्रेन खड़ा है, எல்லா சாமானத்தை ஏத்தி வச்சோம். सारे सामान चढ़ा दिया. என் கூட சிஸ்டர் வந்தாங்க, சாமானத்தை ஏத்திட்டோம். मेरे साथ कुछ सिस्टर लोग भी आए थे, उनका भी सामान चढ़ा दिया. இப்போ வண்டி எடுக்க போகுது. अभी गाड़ी चालू होने वाला था. நான் அந்த 200 ரூபாய் இருக்க இடத்தை தேடுறேன். अभी मैं मेरे किस्सा में 200 रुपया रखा था, उसे ढूंढ रहा हूँ. ஆமா 200 அங்க கொடுத்துட்டோம்ல. तब मैंने सोचा गलती से मैंने 200 रुपया अंदर दे दिया. பாதி பைசா இவ்வளவு தானே கொடுத்திருக்கான். परंतु उसने तो 100 रुपया के लिए वापस पैसा दिया है. வண்டி புறப்படுறதுக்கு 15 நிமிஷம் தான் இருக்குது. गाड़ी शुरू होने के लिए 15 मिनट था. ஓடுன ஓட்டத்தை பாத்தியா? मैं इतना दौड़ा, எவன் முன்ன வந்தாலும் அவன் மேல விழுந்து நானும் கீழ விழுந்து ஒளிஞ்சிருப்பேன். यदि मेरे सामने कोई उस जब समय पर आता तो मैं उसके सामने गिरकर दोनों गिरता था. அந்த பிரிச்சுரோடி ஓடி இறங்கி வந்தேன். उस फुटपाथ के ऊपर से दौड़कर नीचे उतर कर आया. அங்க பார்த்தா அந்த லைன் நிறைய நிக்குது. वहां देखा तो उस काउंटर के लिए बड़ा कतार था. எப்படி தப்பி உள்ள போறலாம்னு பார்த்தா ஒருவனும் ஓட மாட்டாங்க. कैसे भी अंदर घुसने के लिए कोशिश किया, कोई घुसने के लिए जगह नहीं. நான் லைன்ல நிக்க 15 பேர் லைன்ல நிக்காங்க. मेरे सामने 15 लोग कतार में खड़े थे. ஒரு எண்ணம் சொல்லுது, एक विचार बोल रहा है ட்ரெயின் போகுது. गाड़ी जाने वाली है. இன்னொரு எண்ணம் சொல்லுது, और एक विचार बोल रहा है இல்ல பைசா வாங்கிட்டு தான் போவேன். नहीं, पैसा लेकर जाऊंगा. ஹalleluya. என்ன நடந்து தெரியுமா? क्या घटना हुआ? போய்கிட்டே லைன் போயிட்டு இருக்குது. लाइन जा रहा था. அங்க நெல்லை எக்ஸ்பிரஸ் இப்பொழுது இத்தனாம் நம்பர் பிளாட்பாரத்துல இருந்து வண்டி புறப்பட்டு விட்டுங்கிற சத்தம் காதுல விழுகிறது. ऐसे सूचना मेरे कान में सुन रहा है कि अभी नेल्ले एक्सप्रेस वो उस प्लेटफॉर्म से छुड़ गई है. இன்னும் எனக்கு முன்னால 7-8 பேர் இருக்காங்க. और भी मेरे सामने 7-8 लोग कतार में खड़ा है. என் உள்ள ஒண்ணு சொல்லுது, मेरे दिल के अंदर एक बताने लगा, ஏ ட்ரெயின் போகுது, ट्रेन जा रहा है, ஓடிரு. भाग जा. உள்ள சொல்லுது போவாத நில்லு. परंतु अंदर से एक आवाज आ रहा है कि मत जाना, रुकना. நான் ஆண்டவர்ட்ட அழுதுகிட்டே இருக்கேன். मैं परमेश्वर से रो रहा था. ஆண்டவரே நான் யாருக்கா துரோகம் பண்ணனா? परमेश्वर में मैं किसके लिए विश्वासघात किया क्या? உம்முடைய பைசாவை நான் வஞ்சித்தனா? क्या आपके पैसा पर धोखा दिया நான் क्या? தசமாதம் கொடுக்கத வஞ்சித்தனா? क्या दशमांश देने में धोखा दिया क्या? காணிக்கை கொடுக்கத வஞ்சித்தனா? दान देने में धोखा दिया क्या? அன்னைக்கே நான் ஆண்டவர்ட்ட அப்படியே சொல்லிட்டே இருக்கேன். ऐसे कतार पर मैं ऐसे बोलते गया. பணி 15ஆம் நம்பர் என் நம்பர் வந்துச்சு. जब मेरा समय आया, நான் சொன்னேன், मैंने बोला, சார் நான் உங்ககிட்ட வந்து 200 ரூபாய் கொடுத்தோம்ல சார். और काउंटर वाले से बोला कि सर मैं आपके पास 200 रुपया दिया था. நீங்க டிக்கெட் தந்தீங்க. आप टिकट दिया. நீங்க மீதி பைசா எனக்கு 22 ரூபாய் மீதி பைசா தந்துட்டீங்க. बाकी जो 28 रुपया छोड़कर बाकी पैसा दिया. மீதி பைசா உள்ள தானே இருக்கு சார். परंतु 200 रुपया का पैसा आपने नहीं दिया. தயவு செய்து எனக்கு தாங்க சார். मेहरबानी होकर मुझे दे देना. மரியாதை போயிரு, உள்ள அரெஸ்ட் பண்ணி விடுங்க அவனை. उसने बोला तू चुपचाप चला जा, नहीं तो अंदर पकड़ कर डाल दूंगा. ஒரு நேரம் கேட்டு பார்த்தேன், एक बार पूछा, ரெண்டு நேரம் கேட்டு பார்த்தேன். दूसरे बार पूछा, இனி நின்னா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி உள்ள தள்ளி விடும்ல. और ஓடல बोला வழியங்க. कि आगे रुकेगा तो पुलिस में कंप्लेंट कर अंदर डाल दूंगा. ஆமா சொன்னவனை பார்த்து, तुरंत मैंने उसको बोला, சொன்னவரை பார்த்து, उसको देखकर बोला, நீ 100 ரூபாய் வச்சிருக்கா, तू मेरा 100 रुपया रखा இந்த है. 100 ரூபாய் நீ வாபஸ் தரலனா यदि 100 रुपया वापस नहीं दिया तो எனக்கு ஒரு தைரியம் வந்துட்டு मेरे अंदर हिम्मत आया. ட்ரெயினே போயிட்டு ट्रेन ही गया, எங்கேயும் ஓடிடலாம். कहाँ भी भाग सकता है अभी मैं. பிரைஸ்லாம் 100 ரூபாய் நீ தரட்டா यदि मेरा 100 रुपया वापस नहीं दिया ஒண்ட तो நினைச்சுக்க, एक बात को समझ लेना, உன் வீட்டுக்கு तेरे घर पे 1 லட்சம் ரூபாய் செலவு வருது 1 लाख रुपया खर्च आ रहा என்று है. ஏசப்பா சொல்லுதான்னு मेरा சொல்றேன். यीशु बताने के लिए बोला, मैं बता रहा हूँ. அவ்வளவுதான். इतना ही. அந்த டிக்கெட் கவுண்டரை விட்டு ஓட ஆரம்பிச்சேன். और टिकट काउंटर ये बताकर टिकट काउंटर से मैं दौड़ने के लिए शुरू அந்த किया. டிக்கெட்டை பார்க்க எடுக்க ஒருத்தர் என்ன பண்ண பார்த்து கொண்டு, அவனை கூப்பிடுப்பாங்க அவர்தான். और काउंटर पे दूसरा वाला टिकट लेने के लिए गया, उसको देखकर बोला कि उसको बुला. நான் உடனே என்ன நீ கெட்டப்பானே, मैं तुरंत बोला क्या? நீ கிறிஸ்தவனான்னு. बोला कि तुम मसीह का है क्या? நான் கிறிஸ்தவன் இல்ல, बोला कि मैं मसीह का नहीं हूँ, நான் ஏசப்பா பிள்ளையா. मैं यीशु का बच्चा हूँ. ஹalleluya. அடுத்தால கேட்டான், उसके बाद पूछा, நான் ஒரு சிஎஸ் கிறிஸ்தவன். उसने बोला कि मैं एक सीएसए का बिलोंग करता हूँ. நான் சொன்னேன் பெந்தேகோஸ் கிறிஸ்தவையா. मैं बोला कि पेंटेकोस्टल मसीह का हूँ. ஏசுநாதர் 1 லட்சம் செலவு தருவாரான்னு. क्या यीशु मसीह 1 लाख रुपया खर्चा दे देगा? உனக்கு செலவு வர போகுதுன்னு. मैं बोला तेरे लिए खर्चा आने वाला है. ஆமா தம்பி மன்னிச்சுக்க, बोला कि भाई क्षमा இந்த करना, பைசா வச்சுக்க. तेरा पैसा रख लेना. உண்மைதான், உன் பைசா வந்தது உண்மைதான். सच से तेरा पैसा मेरे पास ही आया. நான் வாங்கினேன், मैं लिया. 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா அவருக்கு கொடுத்தேன். 10 रुपया मैंने उसको एक्स्ट्रा दिया. நான் பிளாட்பார்ல இருந்து கீழே வந்து நிக்க, मैं वहां से दौड़ दौड़ कर आकर प्लेटफॉर्म में खड़ा हुआ. 20 நிமிஷம் ஆயிட்டு ட்ரெயின் போய். गाड़ी निकलकर 20 मिनट गुजर गया है. நான் பிளாட்பார்ல சுத்துறேன். मैं वो काली प्लेटफॉर्म में घूम रहा हूँ. அடுத்த ட்ரெயின் கிடையாது. அப்போ अगला ट्रेन उस जमाने पर नहीं था. நான் அப்பா பார்த்து சொன்னேன், मैं पिता को देखकर बोला, அப்பா என்னப்பா நான் என்ன செய்யறது? पिता मैं क्या
क्या करना है என்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போது बताते वक्त இந்த சாமனந்துக்குள்ள லோடர் அங்க சுத்தி வந்துகிட்டு இருந்தான். वो लोडर जो है वहाँ सामान उठाने वाले कूली वाले लोग यहाँ वहाँ घूम रहे थे. நான் அவன்கிட்ட கேட்டேன், उनसे पूछा, ஏ நெல்லை எக்ஸ்பிரஸ் எவ்வளவு நேரப்பா ஆகுது போயின்னு கேட்டேன். मैं उनसे पूछा नेल्ले एक्सप्रेस जाकर कितना சார் 20-25 நிமிஷம் ஆயிட்டு சார். 25 मिनट हो गया. ஆனா அந்த பிரிட்ஜுக்கு கீழே நிக்குது, ஏதோ இன்ஜின்ல ஒரு ரிப்பேர் ஆன் சார். कुछ इंजन में गड़बड़ है इसलिए ब्रिज के नीचे रुका है. ஹalleluya. கட்டுங்களம்மா கைய. எனக்கு அற்புதம் செஞ்சதா உங்களுக்கு அற்புதம் செஞ்சது மாதிரி தானே? मेरा तकलीफ है. praise the lord. அந்தால எங்க நிக்குன? मैं बोला कि कहां रुका है? பாருங்க தம்பின்னாரு. बोला कि दूर पे खड़ा है देखो. ஓடுனா பாருங்க தண்டவாளத்துல. ओ पटरी पर इतना दौड़ दौड़ा. என்ன ஓட்டம் தெரியுமா? इतना दौड़ा मैंने. இப்போ ஓடிட மாட்டேன். अभी दौड़ नहीं पाता था. அப்ப ஓடுன பாருங்க. अब मैंने दौड़ा. ஓடி दौड़कर எங்களுக்கு இருக்க கம்பார்ட்மெண்ட் லாஸ்ட்ல ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட் எங்களுடைய கம்பார்ட்மெண்ட். ये जो चढ़ने वाला कंपार्टमेंट था वो पीछे से दूसरा कंपार्टमेंट था. நான் உள்ள போய் காலை வச்சேன். मैं अंदर जाकर पैर ही रखा வீடு ஒரு சத்தம் போடுச்சு. और उसका आवाज आया. ட்ரெயின் புறப்பட்டுட்டு ट्रेन शुरू हो गया. எனக்காக मेरे लिए मेरे लिए ஒரு ட்ரெயினையே एक ट्रेन को ही ஆண்டவர் அரை மணி நேரம் நிறுத்தது வல்லமுள்ளவர் என்றா. यदि परमेश्वर आधा घंटा रुका सकता है तो ஏன் அந்த தெய்வம் இன்று உயிரோடு वो இருக்கிறார்? परमेश्वर आज भी जिंदा है. அன்றைக்கு வந்த விசுவாசம் தான் ஐயா. उस दिन मेरे पास जो विश्वास और அன்றைக்கு बड़ा வந்த நம்பிக்கை தான் ஐயா ஆண்டவர் उस மேல. दिन जो भरोसा जो बड़ा परमेश्वर இன்னைக்கு के என்ன ऊपर சூழ்நிலை வந்தாலும் சரி, जो भी परिस्थितियां அவர் என் ரட்சகர். वो मेरा उद्धार அவர் करता है. எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். वो मेरे लिए सब कुछ करता है. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். सब कुछ पूरा करता என் है. விசுவாசத்தை அவர் வார்த்தைக்கு பண்ணாரியா. मेरे विश्वास को उसने बढ़ाया है. அந்த தெய்வம் இன்றைக்கும் ஜீவிக்கிறாரியா. वो परमेश्वर आज भी जिंदा है. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் காண்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा कि नया आकाश और नया पृथ्वी को हम देखेंगे. பரலோக ராஜ்யத்திலே स्वर्ग के राज्य में நிறைய வீடுகள் இருக்கிறது. कई प्रकार की घर है. ஹalleluya. இப்ப வீடுகளா சொல்ல போனா ரொம்ப நேரம் ஆயிரும். अभी उसके बारे में विवरण करने को जाएगा तो ज्यादा समय बिता जाएगा. சியோன்ல இருந்து सियोन से लेकर எருசலேமுக்கு ஆராதனை செய்ய போவார்களாம். यरूशलेम के लिए आराधना करने को जाते அதான் हैं. மகாராஜாவுடைய நகரம். क्योंकि वो ही महाराजा की शहर है. நான் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் இருக்கிற ஆட்கள் கிடையாது ஐயா. हम तो नया आकाश और नया पृथ्वी में रहने वाले लोग नहीं हैं. மகாராஜாவுடைய எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் ஐயா. हम तो महाराजा के यरूशलेम में निवास करने वाले लोग हैं. தேவனுடைய ராஜ்யம் சாதாரண இல்லையா. दे परमेश्वर के राज्य साधारण नहीं है. அது பேச்சில் அல்ல ஐயா. वो बोलने में नहीं. அது பலவந்தம் பண்றதும் பெற்றுக்கொள்ளும் ஐயா. जो बलवंत करता है वो ही पा लेता है. எத்தனை பேர் இந்த ராஜ்யத்துக்கு பண்ணி ஆசைப்படுறீங்க? कितने लोग इस राज्य पर जाने के लिए तैयार हो? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? कितने लोग चाहते हैं? அந்த 14 வசனத்தை வாசிங்க. उस 14 वचन को पढ़िए. பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்க நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோட சன்னதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ लिखा है, பிரியமானவர்களே, इसलिए हे प्रियो, அவர் வர காத்திருக்க जबकि तुम इन बातों की आश देखते हो, நீங்கள் கரையற்றவர்களும் तुम निष्कलंक பிழையில்லாதவர்களுமாய் और निर्दोष ठहरो, சமாதானத்தோடு शांति से அவர் சன்னதியிலே காணப்படும்படி उसके उपस्थिति पर रहने के लिए ஜாக்கிரதையாயிருங்கள். यत्न करो. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையும் ரட்சிப்பு என்னும் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினால் இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறான். और हमारे प्रभु के धीरज को उद्धार समझो, जैसा हमारे प्रिय भाई पौलुस ने भी उस ज्ञान से अनुसार जो இந்த उसे मिला காரியத்துல है, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. इस बातों पर हम ध्यान से रहना है. காத்து இருக்கணுமா. हम इंतजार करना है. பொறுமையா இருக்கணுமா. धीरज से रहना है. Praise the Lord. ஆண்டவருடைய வருகைக்கு போனா கொஞ்சம் வாயெல்லாம் பொத்தணும். परमेश्वर के आगमन पर हम शामिल होना है तो अपने मुंह को थोड़ा बंद करना है. வாய் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் परमेश्वर के बच्चों के मुंह से जो भी शब्द निकलती है அந்த வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணுமா. उसके लिए हम हिस्सा देना पड़ता है. Praise the Lord. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே, जो उद्धार पाए हुए लोगों, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. आप साधारण लोग नहीं நீங்க हैं. இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. आप इस संसार के नहीं நீங்க हैं. பூமிக்குரியவர்கள் அல்ல. उस पृथ्वी के नहीं நீங்க हैं. மறுமைக்குரியவர்கள். आप उस दुनिया का है. உங்க வாயில இருந்து आपके मुंह से நீங்க என்ன பேசுறீங்களோ आप जो भी बात करते அந்த हो வார்த்தைய उस शब्दों को ஆண்டவருடைய சமூகத்துக்கு போமா. वो परमेश्वर की उपस्थिति पर जाती है. அதனால வாயை கவனமா தரங்க. इसलिए अपने मुंह को ध्यान से खोलना है. ஏன்னா அந்த வருகைக்கு நீங்க போகணும்னா
तो आप उस आगमन पर आप जाना है तो நீங்க கவனமா பேச படிக்கணும். आप ध्यान से बात करना सीखना है. சாதாரண நம்முடைய தேசத்துல ஒரு மினிஸ்டர் ஏதாவது சொன்னா साधारण अपने देश के कुछ अधिकारी कुछ नेता कुछ बातों को बताए तो உடனே பேப்பர்ல வந்துருது. तुरंत अखबार में आ जाती है. ஆனா நீங்க யார் தெரியுமா? परंतु आप कौन है? இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. आप इस पृथ्वी के नहीं हैं. மறுமைக்குரியவர்கள். आप उस दुनिया का है. உங்க வாயில आपके मुंह में தேவனுக்கு பிரியமில்லாத परमेश्वर के लिए नापसंद वाले வார்த்தை பேசக்கூடாது. शब्दों का उपयोग नहीं करना है. ஒரு மாதிரி இந்த கண்ணை முழிக்கிற முழிலாம் முழிக்க கூடாது. जो नजर से आप देखते हैं उसे आप नहीं दिखना है. சில இடத்துல இந்த பல்ல இழிக்கிற இழிப்பெல்லாம் இழிக்க கூடாது. तो जहां पर आप अपने दांत को दिखाते हैं उसे भी नहीं करना है. ரொம்ப கவனம். ध्यान से रहना है. ரொம்ப கவனம். ध्यान से रहना है. நீங்க எங்க போறீங்க? आप कहाँ जाने वाले हो? நீங்க எங்க போறீங்க? कहाँ जाने वाले हो? நீங்க எங்க போறீங்க? कहाँ जाने वाले हो? ஏன் பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு நீ எங்கமா போற? अपने बाजू वाले से हाथ मिलाकर बोलो तू कहाँ जाने वाली நீ है? எங்கமா போற? आप कहाँ जाने वाले हो? நீ பரலோக ராஜ்யத்துக்கு போற. आप स्वर्ग के राज जाने वाले हो. அதனால इसलिए உன் பேச்சு तेरे बोलना சுருக்கமா இருக்கட்டு. संकेत से रहने देना. சொல்றது பெருசு இல்ல. बताना बड़ी बात नहीं है. சிலங்களுக்கு சின்ன சில்ட்டா போதும். कुछ लोग को छोटा सा भी बात बता दिया तो ஏதா தெரிஞ்சிரியாம ஒன்னு சொல்லிட்டானு போதும். अनजान से कुछ बातों को बता दिया तो भी ஒரு வாரம் மூஞ்சியே பார்க்க மாட்டான். एक हफ्ता अपने मुंह कोई नहीं देखेंगे. இப்படி வந்தானா என்ன சிஸ்டர் ना போதும். और सामने आए तो भी पूछा तो क्या सिस्टर, ஒண்ணு இல்ல. और मुंह नीचे रखेंगे और बोलेंगे कुछ नहीं है. ஒண்ணு இல்ல. कुछ नहीं है. ஆமே நீங்க எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? लिखा है कि आप हर पल आनंद से रहना है. தேவனுடைய வீட்டுக்கு வரும்போது எப்படி இருக்கணுமா? परमेश्वर की भवन पर आते वक्त कैसे रहना है? நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? आप आनंद से रहना है. தேவனுடைய வீட்ல அழுதுகிட்டு இருக்கீங்க இல்ல. परमेश्वर के घर पर रोना नहीं है. ஆனந்த கண்ணீரோடு இருக்கலாம். आनंद के आंसू के साथ रहना है. மகிழ்ச்சியோடு இருக்கலாம். आनंद के साथ रह அது सकते हैं. தேவனுடைய வீடு. ये परमेश्वर का भवन है. ஏன்னா தேவனுடைய வருகைக்கு போனா परमेश्वर के आगमन पर जाना है तो அந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கை நமக்கு தேவை. उस प्रकार की पवित्र जिंदगी हमारे लिए जरूरत है. நீங்க வெளிப்படுத்தல வாசிக்கும்போது जब आप प्रकाशित वाक्य पर पढ़ते हैं 21ஆம் அதிகாரத்துல 21वां अध्याय में 1ல இருந்து 2-3 வசனங்களை வாசிங்க. पहले से लेकर 2-3 वचन को आप पढ़ सकते हैं. சீக்கிரம் வாசிங்க. जल्दी से पढ़ो. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். ஐயா நீ பாக்குற முந்தின வானம் இருக்காது, முந்தின பூமி இருக்காது ஐயா, அது அழிஞ்சு போச்சு. இங்க இருக்கிற சமுத்திரம் இல்லாம போச்சு. யோவானாகிய நான் புதிய எருசலேம் பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. என்ன ஆக்கப்பட்டிருக்குது? ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. उसे श्रृंगार किया गया है. பிரைஸ் தி லார்ட். அடுத்து என்ன சொல்லிக்குது? उसके बाद क्या लिखा है? तीसरा वचन. பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்துல தேவனுடைய வாசஸ்தலங்கள் இருக்கு என்று சொல்லிட்டு பிரைஸ் தி லார்ட். அவர் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் அவர் கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். கண்ணீர் யாவையும் துடைக்கப்படும். ஹல்லேலூயா. அழுது கொண்டிருக்க சகோதரர்களே, जो रोने वाले भाइयों, அழுது கொண்டிருக்க சகோதரிகளே, रोने वाले बहनों, தேவன் உன் கண்ணீரை துடைக்கிறவர். परमेश्वर तेरे आंसुओं को पोंछता है. ஆண்டவர் எங்க இருந்து வர போகிறாரா? परमेश्वर कहां से आने वाला है? தேவன் மகிமையாய் வர போகிறாரு. परमेश्वर तेजमय होकर आने वाला है. தேவன் மகிமையாய் வர போகிறாரு. तेजमय होकर आने वाला है. தேவனுடைய வருகை ஆச்சரியமாய் இருக்கும். परमेश्वर का आगमन अति शीघ्र होगा. தேவன் சீக்கிரமாய் வர போகிறாரு. वो जल्दी आने वाला है. அவர் வருகிறபடினாலே वो आ रहा है. பூமியில இருக்க ஆவிக்கு இப்ப சும்மா இருக்க முடியல. पृथ्वी में रहने वाले सारे दुष्टात्मा चुपचाप नहीं बैठ पा எங்க रहा है. பார்த்தா சண்டை எடுத்து விடுறது. जहां भी देखो झगड़ा खींच देती है. காஷ்மீர்ல சண்டை நடக்குது. कश्मीर में झगड़ा है. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்கிறது. भारत और पाकिस्तान के बीच में लड़ाई चलती है. சீனாக்காரன் சொல்றான், चाइना वाला बता रहा है நீ பாகிஸ்தான் மேல கை வச்சானா இந்தியா மேல கை வைப்பாங்க. और बोल रहा है कि तो पाकिस्तान की पर हाथ रखे तो मैं तेरी पर हाथ रखूंगा. என்னலாம் நடக்குது? क्या क्या लड़ाई இதுக்கு होती है. நடுவே இந்தியாவுக்குள்ள நம்மள இருந்து கர்த்தரை சோத்திரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கமே. इसके बीच में भी हम भारत देश में बैठ के हम परमेश्वर को स्तुति करते हैं. ஒன்றை புரிஞ்சுக்கிடுங்க. एक बात को समझ ஒன்றை लेना. புரிஞ்சுக்கிடுங்க. एक बात को समझ लेना. சைனாவா இருக்கட்டும், चाइना होने दे, இந்தியாவா இருக்கட்டும், भारत होने दे, அமெரிக்காவா இருக்கட்டும், अमेरिका होने दे, தேவனுடைய பிள்ளைகள் பூமியில இருக்கும் வர जब तक परमेश्वर की संतान इस पृथ्वी में है, என்னதான் யுத்தம் வந்தாலும், चाहे कितना भी लड़ाई आने दे, என்னதான் பிரச்சனை வந்தாலும் कितना भी समस्या आने दे, ஒண்ணு ஆகாது. कुछ भी नहीं होगा. இதெல்லாம் ஆரம்பம். ये शुरुआत है. இதெல்லாம் ஆரம்பம். ये शुरुआत है. அவருடைய வருகைக்கு ஆரம்பம். उसके आगमन के लिए शुरुआत है. ஆண்டவர்
கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है இதோ மேகங்கள் நடுவே நான் வருகிறேன், एक मैं मेघों के बीच में आ रहा हूँ, ஆண்டவர் வருகிறார். वो आ रहा என் है। அன்பு தேவ ஜனமே, परमेश्वर के प्रिय लोगों, நீ எத்தனை கோடி ரூபாய் பணத்தை பேங்க்ல சேர்த்து வைத்தாலும் சரி, आप कितने भी करोड़ खाता पर आप जमा எத்தனை कर லட்சம் रखो, ரூபாய் பேங்க்ல சேர்த்து வச்சாலும் சரி, कितने भी लाख रखो, ஆண்டவருடைய வருகை என்ன ஆகும்? ஆண்டவருடைய வருகை என்ன ஆகும்? परमेश्वर के आगमन पर क्या होगा? நீ சேர்த்து வச்ச பணம் பேங்க்ல தான் இருக்கும். आप जितना जमा कर रखा है वो बैंक में ही रहेगा। அதனால தான் நாங்க பிரசங்கம் பண்ணும்போது சொல்றோம், इसलिए हम प्रचार करते हुए बोलते हैं, உங்களுக்கு கோவம் வருது சில நேரத்துல, आपको गुस्सा आता है, ஏன் இவர் பணத்தை கேட்காரியா, क्यों ये पैसा मांगता है, இவர் எதுக்கு ஓயாம பணத்தை பத்தி பேசாரியா? क्यों ये बार बार पैसे के बारे में बात कर रहा है? யார் கேட்டாலும் சரி கேட்கட்டாலும் சரி, चाहे कोई भी सुनने दे या நான் ना सुनने பிரசங்கம் दे, பண்றேன், मैं प्रचार कर रहा உன் பணம் தேவனுடைய ஊழியத்துக்கு செலவாகட்டும். हूँ। मेरे पैसा परमेश्वर की सेवा के लिए उपयोग होने எனக்கு दे। ஊழியத்துக்கு தர்ற ஆண்டவருடைய பணத்தை ஊழியத்துக்கு செலவிடுகிறேன். मेरे लिए देने वाले पैसा परमेश्वर की सेवा के लिए मैं खर्चा அப்பா करता இன்னைக்கு हूँ। கணக்கே பாருனா, जिस दिन परमेश्वर मुझसे நான் வாயினால हिस्सा அவ்வளவு मांगेगा, கணக்குன்னு சொல்லிடுவேன். मेरे मुंह से सारा हिस्सा बता दूंगा। தேவனுடைய பணத்தை வீணா செலவழிக்க விரும்பல. परमेश्वर के पैसा को व्यर्थ खर्चा नहीं करना चाहता हूँ। இல்ல மனசை கேட்டாலுமே நான் கொடுக்க மாட்டேங்க. मना से मांगेगा तो भी मैं नहीं देता हूँ। பிரைஸ் தி லார்ட். டிவி ஊழியம் வந்ததனால அவர் ஏதோ என்னத்தையாம பண்ணுறாரு இப்போ. टीवी की सेवा है इसलिए वो कुछ कर लेता है, ஏன்னா அவள பயம் பயப்படுதான் பணத்து மேல. इसलिए परमेश्वर के पैसा के ऊपर मैं इतना डरता என் हूँ। கையில வருது, मेरे हाथ में आती है, உங்களுடைய ரத்தத்தை என் கையில தர்றீங்க, आपके लहू को मेरे हाथ में உன் देते हो, ரத்தத்தை என் கையில தர்றா. आपके लहू को मेरे हाथ நீ में देते हो। கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ண பணம் आप मेहनत कर कर कमाए हुए पैसा தேவனுடைய है, ராஜ்யம் கட்டதுக்காக தருகிறா. परमेश्वर के राज्य बनाने के लिए देते இத हो। கட்டறதுக்கு நீ ஏமாத்தாத. इससे बांधने के लिए आप धोखा मत दो। உன் பணத்தை பேங்க்ல வச்சு அழகு பார்க்காத. तेरे पैसा को बैंक में रखकर उसे मत கொஞ்சம் देखना। ஆத்துமா ரட்சிக்கப்படட்டு. थोड़ा आत्मा उद्धार पानी நாங்க दे। சும்மா இருந்தாலும் हम चुप बैठेंगे तो நீங்க भी சொல்லணும், आप बताना है। ஐயா ஒரு 3 நாள் கூட்டம் ஜெயனமால்ல போடுங்கய்யா. என்ன 3 दिन मीटिंग वो झेनेमाल में डालो, என்ன செலவாகுய்யா? जो भी खर्चा होने दे। என்ன செலவாகுய்யா? क्या खर्चा होगा? ஒரு 3 லட்சம் ரூபாமா 3 लाख रुपया होगा, நான் தாரையா. मैं देता हूँ। இத சொல்லதுக்கு முடியல. इसे बताने के लिए नहीं हो रहा है। உங்க வீட்ல கடை இருந்தா மட்டும் கடத்த அடைக்க மட்டும் தெரியுதுல? आपके घर पर कर्ज होगा तो कर्ज चुकाने के लिए आपको पता है। உங்களுக்கு சொந்த வீடு எடுக்கணும் ஆசை இருக்குல? आपके घर में खुद का घर लेने के लिए आपको चाहते हैं। அசைவில்லாத ஒரு நாட்டுக்கு நீ போறா. आप ना डगमगाने वाले एक जगह ஒரு पर जाने சாதாரண वाले हो। நாடுல அசைவில்லாத நாட்டுக்கு போறா. एक साधारण जगह नहीं है, वो ना डगमगाने वाला एक देश है। ஏன்னா வேதத்துல மத்தேயுல ஒரு வசனம் சொல்லி இருக்குது, पवित्र शास्त्र में मत्ती में एक वचन உங்க लिखा है, பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ आपके तन जहाँ है அங்க உங்க இருதயம் இருக்கிறது. वहाँ आपके हृदय है। உங்க பொக்கிஷம் இந்த பூமியில இருந்தா यदि आपके धन इस पृथ्वी पर இந்த होगा பூமியை குறித்து என்ன இருக்கும்? तो इस पृथ्वी के बारे में विचार பரலோகத்தை होगा। குறித்து என்ன இருந்துனா यदि स्वर्ग के बारे में विचार होगा நீ तो பரலோகத்துல சேர்த்து வச்சா तू स्वर्ग पर इकट्ठे உன் करके எண்ணமும் रखेगा। சிந்தனை அப்படிதான் இருக்கும். तेरे विचार भी वैसे ही होगा। ஹalleluya. அது ஒரு பெரிய தேசம். वो एक बड़ा देश है। அது எப்படிப்பட்ட தேசம்? वो किस प्रकार की देश है? அங்க வெள்ளை சிங்காசன ஆட்டுக்குட்டியாளர் உட்கார்ந்து இருப்பாரு. उस सफेद सिंहासन पर मेमना जो है वो विराजमान करता है। உனக்காக ரத்தம் சிந்தினவர், वो तेरे लिए लहू बहाया है எனக்காக ரத்தம் சிந்தினவர், और मेरे लिए लहू बहाया ராஜா है। ஆதி ராஜா वो राजाओं के राजा அவர் है। எதிர்பார்த்து இருப்பாரு. वो इंतजार करता இதோ है। என் மகன் உலகத்தை ஜெயித்து வருகிறான், देख मेरा बेटा संसार के என் ऊपर जय பிள்ளை पाकर உலகத்தை आया। ஜெயித்து வர்றான். मेरा बेटी जय पाकर आया है। அவர் எதிர்பார்த்து இருப்பாரு. वो इंतजार करता है। நீ உள்ள போகும்போது जब तो अंदर जाएगा அந்த நந்தான பாடலு, वहाँ अच्छा एक गीत, அந்த பாட்டை கேட்டாலே பூமிக்கு வர மாட்டான். उस गीत को सुनते हैं उस पृथ्वी पर लौट कर आने को मन नहीं रहेगा। கணவனை நினைக்க மாட்டான், पति को नहीं सोचेगा, மனைவியை நினைக்க மாட்டான், पत्नी को नहीं सोचेगा, உன் பிள்ளையை நினைக்க तेरे மாட்டான். बच्चों को नहीं सोचेंगे, அந்த ராஜ்யம் அப்படிப்பட்ட ராஜ்யம். क्योंकि वो राज्य उस प्रकार की राज्य है। ஹalleluya. ஒரு சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு? आप आनंद नहीं लग रहा है? ஜோதி தோன்றொரு தேசம் உண்டு, விசுவாச கண்களால் காண்கிறேன். அது தெரியாத ஒருத்தருக்கும் क्या आपको पता नहीं है गीत? அது செத்தவர் படிக்க பாட்டியா? वो तो मरने के बाद गाने वाला गीत है। செத்தவர் படிக்கிற பாட்டியா? मरने के बाद गाने वाला गीत है। இப்ப அதை படிக்காதங்கய்யா. अभी मत गाओ। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. செத்தவர் படிக்கிற பாட்டா? क्या मरने के बाद गाने वाला गीत है ये? ஐயா அந்த பாட்டு பரலோகத்துல படிக்கிற பாட்டு ஐயா. वो स्वर्ग में गाने वाला प्रकार की गीत है। ஜோதி தோன்றொரு தேசம் உண்டு, விசுவாச கண்களால் காண்கிறேன், அன்பரா வீட்டிலே மோட்சக்கரையில் நான் சந்திப்பேன், என்பரா வீட்டிலே மோட்சக்கரையில் நான் சந்திப்பேன். ஹalleluya. மோட்சக்கரையில சந்திக்கணுமா? क्या वो स्वर्ग में जाकर मिलना है? பயந்தவங்க பரலோகத்துக்கு போக முடியாதுங்க.
डरे हुए लोग स्वर्ग नहीं जा सकते हैं। நம்முடைய யுத்தம் हमारे लड़ाई இந்த பூமியில யுத்தம் பண்ணி इस पृथ्वी में लड़ाई कर சாத்தானை ஜெயித்து शैतान के ऊपर जय पाकर நான் பரலோகத்துக்கு போற கேஸ்களுங்க हम स्वर्ग जाने वाले लोग हैं। ஹalleluya இதுக்கு தான் பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைச்சிருக்குது इसलिए पाप क्षमा की निश्चय இதனால தான் பரிசுத்த ஆவி உனக்குள்ள வந்திருக்குது इसलिए पवित्र आत्मा तेरे अंदर आया है। சிலவங்களுக்கு பாட்டை படிச்சா கோவம் வரும் कुछ लोग को इस प्रकार के गीत गाएंगे तो गुस्सा आती है। என்னையா பாட்டை நல்ல பாட்டை படிங்க ஆனந்த பாட்டை படிங்கயா आप चाहे आनंद वाले गीत गाओ, ये गीत गा रहे हो। ஆமென் நம்மள எங்க வரோம் हम सब कहाँ जा रहे हो? நம்மள எங்க வரோம் हम सब कहाँ जाने वाले लोग நம்மள हैं? எங்க வரோம் हम सब कहाँ जाने वाले लोग அந்த हैं? நாட்டுக்கு போறய்யா उस देश की ओर जा रहे हो। என்ன ஆனந்தம் ஐயா कितने आनंद है। பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று स्वर्ग से एक आवाज आया மனுஷனுக்குள்ளே मनुष्य के बीच में, என் வாசத்தலம் அங்க இருக்குன்னு சொல்லிட்டேன் मेरा डेरा है। ஆமென் அப்ப நம்ம வாசத்தலம் எங்க இருக்குது ஆண்டவருக்கு परमेश्वर का डेरा कहाँ है? நமக்குள்ளே இருக்கிறது वो हमारे बीच में है। அந்த ராஜ்யத்துக்கு நான் போவதுக்கு நம்மளை தகுதிப்படுத்தட்டும் उस राज्य में जाने के लिए अपने आप को हम तैयार करेंगे। உன் வாயின் வார்த்தை கவனமா இருக்கட்டும் अपने मुंह की शब्द ध्यान से உன் रहने दे। பேச்சு கவனமா இருக்கட்டும் तेरे बोलना ध्यान से रहने दे। Praise the Lord. ஒரு அத்தை நான் சொல்லக்கும்போது அல்லேலூயா போடுங்கண்ணே मैं बोलने से पहले हालेलुया डालो। மனிதன் ஆவிட்டா முடிக்கதான் போறனே समय तो हो गया, खत्म करने वाला हो। Praise the Lord. நல்ல தீர்மானம் பண்ணுங்க अच्छे निर्णय இந்த लेना। கூட்டத்துல வந்திருக்க எல்லாருக்கும் சொல்றேன் इस मीटिंग में हर एक को बोलता ஒரு हूँ, விசேஷ மீட்டிங் போடணும் एक विशेष मीटिंग डालना நம்ம है சபை பரிசுத்தமாகணும் இன்னும் और अपने कलीसिया पवित्र होना है। நல்ல ஹால் வச்சிருக்கான் ஜெயனம் ஹால் अच्छा हॉल रखा है जैन நம்ம वाला। எல்லாரும் இணைஞ்சு செயல்படணும் हम सब मिलकर काम करना எது है। விசுவாசிக்கிறீங்க कितने लोग विश्वास करते हैं? பிரசிகார் வெளியே இருந்தா யாரும் வர மாட்டாங்க बाहर से प्रचारक नहीं அம்மா आएगा, தான் பிரசிகாருங்க हम ही प्रचारक है। வேணும்னா ஜான் பால கூப்பிட்டுக்கலாம் और அவ்வளவுதான் चाहिए तो अपने ब्रदर जॉन पॉल को भी बुला लेंगे। Praise the Lord. எல்லாரும் உருவாக்கப்பட வேண்டும் सब लोग को बनाना है। சும்மா சப்பானி நடந்துருவானோ क्या ऐसे लंगड़े चलेगा? சும்மா நோய் சோமாயிருமோ क्या ऐसे बीमारी चंगाई पाएगा? நீங்கள் உருவாக்கப்படுகிற நேரத்துல जब आपको बनाया जाएगा, நீங்கள் உருவாக்கப்படுற நேரத்துல जब आपको बनाया जाएगा, நீங்கள் பரிசுத்தமாகிற நேரத்துல जब आप पवित्र होंगे। நோயாளிக்கு பின்னால போய்கிட்டு இருந்தீங்க आप बीमारियों के पीछे चल रहे थे, அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ऐसे चलते वक्त நோய் தன்னால ஓடி போவோம் ஐயாடி கை தட்ட போற ஐயா बीमारी अपने आप ही भागेगा, वो अपने आप ही ताली बजाएगा। ஆமென் Praise the Lord. நான் சில நேரத்துல நினைப்பேன் मैं कुछ समय पर सोचता हूँ, நான் மல்லாட்ல இருந்து சில நேரம் ஊழியத்தை முடிச்சிட்டு வரும்போது मल्लाड से जब सेवा खत्म करके நிறைய आता நேரம் था, அனுபவப்பட்டிருக்கேன் कई बार अनुभव पाया। நான் இருக்கிற சீட்ல வந்து ஒரு இருந்தாமனா பேய் பிடிச்சவனா இருக்க மாட்டான் मैं सीट पर जो बैठता हूँ गाड़ी में, वो वहाँ शैतान पकड़ने वाला का बेटा तो वो नहीं बैठता था, அவன் உடனே ஒண்ணு ஏதாவது ஒண்ணு சொல்லுவான் या कुछ ना कुछ बोलता था, அவனே இந்த சொல்லிட்டு மை ஜாரா இது बैठ नहीं सकताன்னு சொல்லிட்டு போயிடுவான் और वो बोलेगा कि मैं नहीं बैठ सकता हूँ, मैं जा रहा हूँ। Praise the Lord. வள்ளியூர்ல ஒருத்தன் இந்த பாருன்னு கம்பை முட்டையை மேல போட்டு இருந்தான் और वल्लियूर में एक टोना करने वाले ने बोला कि देखो अंडा को ऊपर फेंकता था लकड़ी से। நான் சொன்ன இயேசுவின் நாமத்துல முட்டையை கீழ வாண்ணே मैं बोला कि यीशु के नाम से अंडा नीचे கீழ गिरा। விழுந்து உடைஞ்சிட்டு नीचे गिरा, टूट गया, கம்ப போட்டான் लकड़ी फेंका। இயேசு நாமத்துல கம்பு கீழ வாண்ணே मैं बोला कि यीशु के नाम से लकड़ी கம்பு नीचे கீழ आ- வந்துட்டு लकड़ी भी नीचे आ गया। சார் என் வயித்தை கெடுக்காதீங்க யாரா இருந்தா போயிருங்க சார் और बोला कि झुंड को देकर बोला कि इस बीड़ी से कोई भी मेरा नहीं, रोज का पेट को बिगाड़ने वाले रहेगा तो आप चले जाओ। விசுவாசத்துல ஆண்டவரை பத்தி சொன்னீனா यदि विश्वास से यीशु को देकर தகப்பனே बोलेंगे இதை செய்யணும் அவர் செய்வாரு पिता इसे करो बोले तो करेगा। உன் விசுவாசத்தை அவர் பார்க்காரு तेरे विश्वास को देखता அது है, பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு கிடையாது इसमें बड़े या छोटे नहीं है। நீங்க யாரா இருந்தாலும் சரி டெஸ்ட் பண்ணி பாருங்க चाहे आप कोई भी रहने दे, आप परमेश्वर से परीक्षा करके देख सकते हैं कि आपके विश्वास को आदर करता है कि नहीं। தேவன் அற்புதங்களை செய்கிறார் परमेश्वर चमत्कार करता है, அவர் பிள்ளைகளை அதிகாரப்படுத்துகிறாரு अपने बच्चों को अधिकार दिलाता நம்ம है। சாதாரணமானவர் அல்ல हम साधारण लोग नहीं है, ஆனா என்ன இப்ப அதெல்லாம் செய்ய மாட்டாங்க क्योंकि अभी हम नहीं करते। அவன் மந்திரம் பண்ணி கிடந்தா அவனை பார்த்துட்டு அப்படியே அவன் பழகி போறான் அந்த அப்படி போறான் वो टोना करते हम देखते हैं, बोलते हैं कि वो अपने पेट पर नहीं संभालने दे। நின்னு இயேசுவின் நாமத்துல அந்த ஆவியை கட்டறனா அது அங்கே கட்டப்படும் रुक कर यीशु के नाम से उसे बांधेगा तो उसे बांधा जाएगा, அவன் மந்திரம் ஒளிஞ்சு போகும் उसका टोना बिगड़ जाएगा। Praise the Lord. மந்திரவாதியை தான் புக்கெல்லாம் கொண்டு போட்டு எரிச்சிட்டாங்க देखो टोना करने वाले अपनी सारी पुस्तक को डालकर जला दिया था। Praise the Lord. வேதத்துல अनेक வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में कई वचन लिखा है। வெளிப்படுத்தல்ல 22ஆம் அதிகாரத்துல प्रकाशित वाक्य 22वां अध्याय में நீங்க 4 5 6ல வாசிக்கும்போது जब आप पढ़ेंगे चौथा पांचवा और छठवां वचन சீக்கிரம் को வாசிங்க जल्दी से पढ़ना। அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை செவிப்பார்கள் அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவருடைய நெற்றியிலே இருக்கும் அங்கே ராக்காலம் இராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாய கர்த்தரை அவர் மேல் பிரகாசிப்பார் சதா காலங்கள் என்ன செய்வார்கள் அரசாள்வர் நம்ம எல்லாம் எங்க போறோம் हम सब कहाँ जाने वाले हैं சதா காலம் என்ன செய்ய போறோம் और युगानियों के लिए कहाँ जाने वाले हैं। சதா காலம் என்ன செய்ய போறோம் युगानियों के लिए क्या करने वाले हैं, அரசாள போகிறோம் हम राज करेंगे। ஹalleluya
ஆண்டவருடைய வருகையில இப்படி எல்லாம் பெரிய பெரிய சம்பவம் நடக்கும். परमेश्वर के आगमन पर इस प्रकार की घटना होगा. இங்க வேதம் சொல்லுகிறது, यहाँ वचन में लिखा है அவருடைய ஊழியக்காரங்க उनके सेवक लोग இரவும் பகலும் ஜெபிப்பார்களாம். दिन और रात दुआ करेंगे. நெற்றிலே அவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கும். उनके माथे पर उनके नाम लिखा जाता है. நெற்றிலே அவருடைய அடையாளம் போடப்பட்டிருக்கும். उनके माथे पर उनके चिन्ह लगाए जाते என்னைக்கு நீ हैं. ரட்சிக்கப்பட்டாயோ जिस दिन आप उद्धार पाए हो அன்றைக்கு மேல ஒரு சரியான அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. उस दिन तेरे ऊपर सही एक चिन्ह लगाया जाता है. தேவனுடைய அடையாளம் மேல இருக்கிறது. परमेश्वर का चिन्ह तेरे ऊपर रहती है. அந்த அடையாளம் இருக்கிறதுனால परमेश्वर का चिन्ह तेरे ऊपर है, इसलिए சத்துரு ஒண்ணும் செய்ய முடியல. शैतान तुझे कुछ नहीं कर सकता है. சத்துரு ஒண்ணும் செய்ய முடியல. दुश्मन कुछ नहीं कर सकता है. அல்லேலூயா சொல்லுங்களேன். அடையாளம் இருக்கணுங்க. चिन्ह रहना है. ரட்சிக்கப்பட்ட ஜனத்து மேல அடையாளம் இருக்குங்க. उद्धार पाए हुए लोगों के ऊपर चिन्ह रहना அந்த है. அடையாளம் போட்ட மேல ஒருவனுக்கு கிட்டி சேராது பரலோகத்துல சத்தம் உண்டாகிறது. और स्वर्ग से आवाज आए कि उस चिन्ह डाले हुए किसी के ऊपर करीब मत जा ஒரு सकता है. தேவதூதன் एक स्वर्ग के दूत ஒரு முனையில இருந்து एक छोर से लेकर மறுமுனை வர दूसरे छोर तक வெட்டிக்கிட்டே வர்றான். वो काट कर आ रहा है. சின்ன குழந்தை நீ பார்க்க மாட்டான். छोटे बच्चे कर नहीं देख रहा है. கற்ப ஸ்திரீ நீ பார்க்க மாட்டான். गर्भ स्त्री कर नहीं देख रहा है. அப்பொழுது பரலோகத்துல இருந்து சத்தம் உண்டாகிறது. तब स्वर्ग से एक वाणी आया. யார் மேல அடையாளம் போட்டிருக்குதோ जिनके ऊपर चिन्ह लगाया गया है அவர்கள் கிட்டி சேராதே. उनके करीब मत जाना. அடையாளம் போட்ட ஜனங்கள் ஒண்ணு நம்பதாங்க. देखो चिन्ह पाए हुए लोग हम ही लोग हैं. அடையாளம் போட்ட ஜனங்கள் நம்பதாங்க. चिन्ह पाए हुए लोग हम ही लोग हैं. எத்தனை பேர் மேல அடையாளம் போட்டிருக்குது? कितने लोग के ऊपर चिन्ह डाला गया? அடையாளம் எத்தனை பேர் மேல போட்டிருக்குது? कितने लोगों पर चिन्ह डाला गया? Praise the Lord. Praise the Lord. நம்ம மேல ஒரு அடையாளம் போட்டிருக்குங்க. अपने पर एक चिन्ह डाला गया है. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா और இருக்கிறது. परमेश्वर के आगमन जल्दी है. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. परमेश्वर के आगमन जल्दी है. அடையாளம் போடணும்னா பாருங்க முதல்ல. देखो चिन्ह नहीं डाला गया तो पहले उसकी ओर देखो. அந்த கிறிஸ்து ஒரு அடையாளத்தை கொண்டு வர போறான். और एंटी क्रश भी एक चिन्ह को लेकर आने वाला है. உங்க வலது கையிலயோ आपके दाहिने हाथ में, உங்க நெத்திலியோ या आपके हाथों में அவன் முத்திரை தரிக்க போறான். वो एक मोहर डालने वाला है. Praise the Lord. அதுவரை நம்ம இங்க இருந்து தோத்திரம் பண்ணிட்டா இருக்க போறோம் நினைச்சிட்டு क्या இருக்கீங்க? तब तक हम यहाँ रहकर स्तुति करने वाले हैं? என்ன என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம் இங்கே போட்டு இருக்க போறோம். क्या यहाँ हम रहकर गीत गाने वाले हैं? அல்லேலூயா. அரைகுறையா கடந்துகிட்டு हम आधे पके हुए அவனை पढ़कर குற்றப்படுத்திக்கிட்டு इसको दोषी இவனை लगाकर குற்றப்படுத்திக்கிட்டு उसको दोषी लगाकर அவனை பேசிக்கிட்டு उसको बोलकर இவங்க எல்லாம் இங்க கடந்து கை தட்டிட்டு அடக்க வேண்டியதான். इस प्रकार के लोग यहाँ रहकर ही ताली बजाना पड़ेगा. எல்லாரும் போயிருவாங்க. सब लोग चला இவங்க जाएंगे. கீழ இருந்து என்ன என்ன ஆனந்தம் என்ன என்ன எங்கன ஆனந்தம் அவன் வருவான் அடையாளம் போடலாமா. वो हम गीत गाएंगे कितना आनंद है कितना आनंद है. वो आकर अपने पर मोहर लगाकर चला जाएगा. Praise the Lord. அந்த ராஜ்யம் சாதாரணமானதல்ல. देखो वो राज्य साधारण नहीं है. அந்த ராஜ்யம் பேச்சில் அல்ல, वो बोलने में नहीं, அது பலத்தில் இருக்கிறது. बल में है. பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, स्वर्ग के राज पीने और खाने அது वाली बात नहीं है. பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். वो पवित्र आत्मा से होने वाले आनंद உலகம் है. எங்கு பார்த்தாலும் பிரச்சனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. देखो पूरे संसार पर जो समस्या है घेर लिया है. உலகம் எங்கும் பிரச்சனை சூழ்ந்து पूरे கொண்டிருக்கிறது. संसार पर समस्या घेर लिया है. நாம் இருக்கிற இந்தியாவிலும் பிரச்சனை சூழ்ந்து हम கொண்டிருக்கிறது. जो रहने वाले भारत देश में भी समस्या घेर लिया है. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், एक बात को समझ लेना, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். परमेश्वर जल्दी आने वाला है. ஆண்டவர் சீக்கிரம் वो வரப்போகிறார். जल्दी आने वाला है. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். वो जल्दी आने वाला है. ஆண்டவர் சீக்கிரம் वो வரப்போகிறார். जल्दी आने वाला है. ஆண்டவருடைய வருகை தாமதம் ஆகும் என்றால், यदि उसका आगमन विलंब होगा तो, ஆண்டவருடைய வருகை தாமதம் ஆகும் என்றால் उसके आगमन विलंब होगा तो ஒரு பெரிய சர்ச்சை கத்தருக்கா கட்டி விடுவோம். हम परमेश्वर के लिए बड़ा कलीसिया बनाएंगे. நூற்றுக்கணக்கான சர்ச்சை கட்டி விடுவோம். सैकड़ों कलीसिया को बनाएंगे. லட்சக்கணக்கான ஆத்மாவை தேவ பக்கம் இழுத்து விடுவோம். लाखों आत्मा को परमेश्वर के करीब खींचेंगे. இது உள்ள இருந்து ஏங்குற ஒரு ஏக்கத்தின் குரல் ஐயா. ये अंदर से आने वाला एक चाहत का एक आवाज है. நான் எப்பொழுது நினைப்பேன், मैं हर बार सोचता हूँ, ஸ்டேஷன்ல இறங்கி வரும்போது நினைப்பேன், जब स्टेशन से उतर कर आते हुए सोचता हूँ, ஜனங்கள் கூட்டம் கூட்டமா போவாங்க. लोग झुंड झुंड होकर जाते हैं. ஆண்டவரே இவங்க எல்லாம் எங்கப்பா போறாங்க? परमेश्वर ये लोग कहाँ जाते எங்க हैं? சர்ச்சுக்கு வரட்டுப்பா. हमारे कलीसिया पर आने दे. ஆண்டவரே சர்ச்சுக்கு வரட்டும். हमारे ஆண்டவரே कलीसिया पर आने दे. ஐயோ ஜனங்கள் கூட்டம் கூட்டமா போறார்களே. लोग झुंड होकर जाते हैं. என்னோட உள்ளத்துல ஒரு பெரிய ஏக்கம் இருக்கிறது. मेरे दिल के अंदर एक बड़ा என் चाहत है. ஏக்கத்தை அறிந்தவன், मेरे चाहत को जानता है. எனக்கு கொடுத்த தரிசனத்தை मेरे लिए दिया हुआ दर्शन को அவர் நிறைவேற்ற ஒரு காலத்துல நிக்கிறேன். पूरा करने का समय पर आ चुका நான் हूँ. ஆண்டவர்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், मैं परमेश्वर से बोल रहा हूँ, என் கண்ணு முன்னால मेरे आंखों के நம்முடைய सामने, வருகை தாமதமா இருக்கும் என்றா यदि आपके आगमन विलंब होगा तो நூற்றுக்கணக்கான சபை சாபிக்க ஆண்டவரே सैकड़ों कलीसिया को बनाना है परमेश्वर. ஆத்மா ஆதாயம் பண்ணணும் ஆண்டவரே. आत्मा को कमाना है. அதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்க ஆண்டவரே. इसलिए मैं दौड़ रहा हूँ. அதுக்காக ஓடுகிறோம் ஆண்டவரே. इसलिए परमेश्वर में दौड़ என்னை रहा हूँ. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் யாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. मुझे बल देने वाला मसीह से सब कुछ मैं कर सकता हूँ. எனக்கு ஒரு பலம் உண்டு. मेरे लिए एक बल है. அந்த வருகை சாதாரண வருகை அல்ல. वो जो आगमन साधारण आगमन है, தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. और परमेश्वर का आगमन जल्दी से है. எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில என்னதான் இருந்தாலும் சரி, चाहे अपनी जिंदगी पर कुछ भी रहने
रहने दे। நாம் கைவிடப்பட்டு போனோம்னா यदि हमें छोड़ दिया तो ஒன்றும் இல்ல. हमारे पास कुछ नहीं है। ஆண்டவர் என்ன விரும்புறார் தெரியுமா? परमेश्वर क्या चाहता है? பரிசுத்த வாழ்க்கை விரும்புறார். पवित्र जिंदगी चाहता है। பரிசுத்தமாகிறோம், பரிசுத்தமாய் கொண்டே இரு. जो पवित्र है और पवित्र बनने दे। எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? कितने लोग उसे चाहते हैं? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? कितने लोग उसे चाहते हैं? இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது. संसार में कुछ नहीं है। நிர்வாணியா வந்தா, नंगे आए थे, நிர்வாணியா போறா. हम भी जाने वाले हैं। கொண்டு வந்தது ஒண்ணும் இல்ல, कुछ नहीं लेकर आए। கொண்டு வரது ஒண்ணும் இல்ல. लेकर भी कुछ नहीं जाएंगे। ஆண்டவருக்கு எதையாவது ஒன்று, परमेश्वर के लिए कुछ, தேவனுக்கு எதையாவது ஒன்று, उस परमेश्वर के लिए தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதையாவது ஒன்று, उसके राज्य के लिए ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு எதையாவது ஒன்று, परमेश्वर के राज्य बनाने தேவனுக்கு நீ செய்து முடிக்க வேண்டும். परमेश्वर के लिए आप करना है। பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் दूसरा कोरिन्थियों 5ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிங்க, முடித்துருவோம். 5वां अध्याय पर पहला दूसरा पढ़िए, खत्म करेंगे। பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு, அதை அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த பம்பாயில, இந்த பாண்டுப்புல இருக்க கூடாரத்தில் நம்ம தவிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்முடைய பரம வாசதலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்ச உள்ளவர்களாக இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அல்லேலூயா. இந்த பூமியில இருக்க கூடாரத்துல இருந்துட்டு என்ன செய்யிட்டு இருக்கோம்? इस संसार के तंबू पर बैठकर हम क्या करते हैं? இந்த பூமியில உள்ள கூடாரத்துல இருந்து என்ன செய்யிட்டு இருக்கோம்? हम इस पृथ्वी के तंबू पर बैठकर क्या करते हैं? தவிச்சிட்டே இருக்கோம். हम उसके लिए तड़पते हैं। உள்ள இருந்து என்ன செய்யிட்டு இருக்குது? अंदर से क्या होती है? என்ன இருந்துகிட்டு இருக்குது? क्या चलती है? மறுபடியும் வாசிமா, சத்தமா வாசிமா, சொல்லுமா. फिर एक बार पढ़ना। ஏனெனில் எந்த கூடாரத்துல, ஜாபாஸ் எந்த கூடாரத்துல? இந்த சரீரமாகிய ஒரு கூடாரத்துக்குள்ள இருந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய பரம வாசத்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களா ஒரு கூடாரம், आप सब एक तंबू है, நான் ஒரு கூடாரம், मैं भी एक डेरा हूँ। இது உள்ள इसके अंदर ஆண்டவர் परमेश्वर உண்டாக்கி வச்சிருக்கிற जो बना कर रखा விலையேறப்பட்ட बहुमूल्य முத்து உள்ள இருக்குது. मोती अंदर है, முத்து உள்ள இருக்கிறது. मोती अंदर है। இந்த முத்தை इस मोती को கெடுக்கிறதுக்கு बिगाड़ने के लिए சாத்தான் பல உபயோகம் பண்ணுகிறான். शैतान का ही साजिश रचाता சில है। கரையை கொண்டு போடுதான், कुछ दाग को डालता है, சில பாவத்தை கொண்டு போடுதான், कुछ पाप को डालता சில है, இச்சையை கொண்டு போடுதான், कुछ लालसा को डालता சில है, பண ஆசை கொண்டு போடுதான், कुछ पैसा का लालसा சில डालता है, பெண் ஆசை கொண்டு போடுதான், कुछ लड़की आशा डालता है, ஏதாவது மோசமான எண்ணத்தை கொண்டு போடுதான். कुछ बुराई विचार को डालता है, முத்தை கெடுக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறான். कुछ मोती को बिगाड़ने के लिए सब करता है। இந்த முத்து பரிசுத்தமா இருந்தனா, यदि ये मोती पवित्र होगा तो, இந்த முத்து பரிசுத்தமா இருந்தா, यदि इस मोती पवित्र होगा तो, அவர் வர்றான்னு சொன்னாருன்னா, जब वो आ रहा है இதோ बताते हैं, மணவாளன் வருகிறார், देख दुल्हा आ रहा है, இதோ மணவாளன் வருகிறார். देख दुल्हा आ रहा है। ஹalleluya. மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கும் போது मत्ती सुसमाचार में जब पढ़ते 10 हैं, கன்னிகை புறப்பட்டாங்க. 10 नौजवानी लोग तैयार हुए थे, कुंवारी लोग எங்க புறப்பட்டாங்க தெரியுமா? कहाँ गए थे? அப்பாவின் ராஜ்யத்துக்கு புறப்பட்டாங்க. पिता के राज्य के लिए तैयार हुए थे। எல்லாரும் அந்த ராஜ்யத்தை எதிர்பார்த்திருக்காங்க. सब लोग उस राज्य के लिए इंतजार कर रहे थे। 10 பேரும் படுத்து தூங்கிட்டாங்க. 10 लोग सो गए थे। திடீர்னு ஆண்டவர் வர்றா, अचानक परमेश्वर आ रहा है, மணவாளன் வர்ற சத்தம் கேட்டுச்சு. दुल्हा आने का आवाज आया, 5 பேர் புறப்பட்டுட்டா. 5 कुंवारी तैयार हो गए। இப்ப 5 பேர் தூங்கிட்டு இருக்கா. 5 लोग सो रहे थे। சிலவங்க காலையில எழும்பி ஏமா எலும்பி சோமணுமா, कुछ लोग सुबह उठकर बोलना पड़ते प्रार्थना करो। உடம்பு வலிக்க வலியில இப்பதான் தூக்கமே வரும், சும்மா அடையா. बोलेंगे कि मेरा इतना दर्द हो रहा है कि अभी अच्छा नींद आ रहा है, எனக்கு இப்ப தூக்கம் வருது, अभी मुझे नींद आ रहा है, இத கெடுத்துறாங்க. इसे मत बिगाड़ो। இதுவரை நான் தூங்காம இருந்து கண்ணை முழிச்சுக்கிட்டே இருந்தேன். अभी तक मैं नहीं सोया था, பெரிய கண்ணு வளர்ந்து கண்ணு பாத்துக்கிட்டே இருந்துச்சு. बड़े आंखों से देख रहा था, இப்பதான் தூக்கம் வருது, अभी नींद आ रहा है, ஆனா இவன் தட்டி தட்டி எழுப்புறாங்க. अभी ये जगा रहा है। ஆமே. இப்ப என்ன நடந்துட்டு 5 பேர் ஆண்டவருடைய வருகையில போயிட்டாங்களா? अभी 5 कुंवारी परमेश्वर के आगमन पर चले गए। இப்ப 5 பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? 5 लोग क्या कर रहे हैं? இப்ப ஓடுனாங்க. अभी दौड़ रहे थे, ஒவ்வொருட்ட என்ன கேட்காங்க? हर एक से तेल मांग रहे கடையை थे। தட்டி கடைக்காரர்ட்ட என்ன கேட்காங்க? दुकान वाले से मांगे। என்னன்னா என்ன? तेल का मतलब क्या அன்பு, है? प्रेम। என்ன நிறைய வியாக்கியானம் இருக்குது. तेल के बारे में कहीं கடைசில विवरण கிடைக்கல. नहीं, आखिरी में नहीं मिला। இப்ப பரலோக கதவை தட்டுறாங்க. अभी स्वर्ग के दरवाजे ஆண்டவரே खटखटाने நாங்க வந்துட்டோம்யா. लगे। परमेश्वर हम आ गए। ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? परमेश्वर ने क्या बोला? நான் உங்களை அறியனே. मैं तुम्हें नहीं जानता हूँ। என்ன ஆண்டவர் இப்படி சொல்றீரு? क्यों परमेश्वर से बोलते हो? நான் உமக்காக என்னலாம் பண்ணுனேன்? मैं आपके लिए क्या क्या किया? அல்லேலூயா. வெங்காயத்தை கொடுத்தே பரலோகத்துக்கு போக வேண்டிய நிறைய பேர் இருக்காங்க.
देखो प्याज को देकर ही स्वर्ग जाने वाले कई लोग हैं உருளைக்கிழங்க கொடுத்தே பரலோகத்துக்கு போலாம்னு நிறைய பேர் இருக்காங்க और पोटाटा देकर ही कई लोग स्वर्ग जाने वाले लोग हैं பைசா கொடுத்தே பரலோகத்துக்கு போலாம்னு நிறைய பேர் இருக்காங்க पैसा देकर स्वर्ग जाने के लिए कई लोग हैं இல்லவே இல்ல ऐसा नहीं இல்லவே இல்ல ऐसा नहीं அசுத்தமானதும் अशुद्ध है தீட்டு உள்ளதும் और दुष्ट है அங்க உலகத்தின் மகிமையை கொண்டு வர முடியாது वो संसार की महिमा को लेकर नहीं आ அந்த सकता है ராஜ்யம் சாதாரண ராஜ்யம் அல்ல वो राज्य साधारण राज्य அந்த नहीं है ராஜ்யத்துக்கு நாம் போக வேண்டும் என்றா यदि उस राज्य पर हम जाना है तो நம்மளால முடிந்த பரிசுத்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் हमसे जितना होगा उतने पवित्रता पर அவர் வருகிறார் वो आ रहा है அவர் வருகிறார் वो आ रहा है இதோ இயேசு வருகிறார் एक परमेश्वर यीशु आ रहा है மணவாட்டியை சேர்க்க மணவாளன் வருகிறார் दुल्हन से मिलाने के लिए दूल्हा आ रहा है ஆயத்தந்தானா तैयार हो 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 ஹalleluya हालेलुया ஹalleluya எழும்புமா क्या उठ जाएंगे